ஆண்டவரே, நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உடைய கிருபையால் திருப்தியாக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாய் வாழ வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய கிருபையினால் நாம் திருப்தி அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:9 பவுல் தன்னுடைய பலவீனத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது, என் கிருபை உனக்கு போதும். பலவீன நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கும். நம் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் செய்யும். கர்த்தருடைய கிருபையை எப்பொழுது சார்ந்து இருக்க வேண்டும். புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபையே. நாம் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து வாழும்படியாய் செய்வது கர்த்தருடைய கிருபையே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளாய் இருக்கிறதாம். எபேசியர் 1:17 கிருபையின் ஐஸ்வர்யம் என்று இருக்கிறது. இந்த கிருபை தான் நமக்கு ஐஸ்வர்யமாய் இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் நம்மை சகலவித ஆசீர்வாதத்திற்குள் நடத்துவது இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரமே. 1 கொரிந்தியர் 15:10 சொல்கிறது, எனக்கு அருளிய கிருபைக்காக. அப்போ இந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு காரணம் வாழ்நாள் எல்லாம் நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் வாழவே ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மளை நிரப்புகிறார். சங்கீதம் 23:6 சொல்கிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த சங்கீதத்தில் பார்த்தா கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். நம்மளை புல்லுள்ள இடங்களை மேய்த்தா அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்கிறாராம். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படி வைக்கிறாராம். நமக்காக கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறது அந்த சங்கீதத்தில் பார்க்க முடியும். வாழ்நாள் எல்லாம் களி கூறும்படியாய் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை தருகிறார். சங்கீதம் 31:7 சொல்லுகிறது, உங்களுடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன் என்று சொல்லி. ஆண்டுடைய கிருபை நமக்கு இருந்தாலே அந்த நாள் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். மோசே கேட்டாரு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும். நீ ஆண்டவர் சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புவார். வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க, வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. அதுல ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் உங்களுக்கு அந்த வார்த்தையின்படியே அற்புதங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.